வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அனியன் டொமேட்டோ பராட்டா, வெங்காயம் தக்காளி பராட்டா. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி பராட்டாக்கு ஒரு பவுலில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் ஓமம், கொஞ்சம் உப்பு, இதை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை நல்லா பிசையணும். மாவு நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல மெதுவாக இருக்கு. மாவை பவுலில் வச்சு மூடி வச்சிருங்க. அடுத்தது நம்ம பராத்தால வைக்கிற அந்த மசாலா செய்ய போகிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து 5 பூண்டு பல்லு தோல் இல்லாமல் நல்லா தட்டி போட்டுக்கணும். அடுத்தது இதில் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும், தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பராட்டா செய்யும்போது நல்லா வரும். கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. அடுத்தது நம்ம பராட்டா செய்யலாம். பிசைஞ்சு வச்ச மாவை பெரிய சைஸ் உருண்டைகளாக பிரித்து வச்சிருங்க. இதில் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி கல் மேலே வச்சு மெதுவாக தேய்க்கணும். பாதி தேய்ச்ச பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் தக்காளி மசாலாவை வச்சுட்டு சப்பாத்தி ஓரத்துலேருந்து உள் பக்கமாக அதை ஃபோல்ட் பண்ணி அதை ஃபுல்லாக சீல் பண்ணணும். நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். சீல் பண்ண பிறகு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி பொறுமையாக மெதுவாக தேய்க்கணும். இல்லைனா உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடும். இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் பராட்டா. அதெல்லாம் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ இதே மாதிரி எல்லா பராட்டாவும் செஞ்சு எடுத்து வச்சுருங்க. பராட்டாலாம் செஞ்ச பிறகு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது ஒரு தவாவை எடுத்து சூடு பண்ணி பராட்டாவை அது மேலே போட்டு 2 பக்கமும் சுடணும். பாதி சுட்ட பிறகு நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி நல்லா இப்படி பொன்னிறமாக வர வரைக்கும் 2 பக்கமும் சுட்டு பராட்டாவை எடுத்து சுட சர்வ் பண்ணுங்க. பராட்டாக்கு தொட்டுக்க ஒரு ஈஸியான மசாலா தயிர் செய்ய போகிறேன். இதுக்கு 200 ml தயிர் எடுத்து ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா க்ரீமியாக இருக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், துளியுண்டு உப்பு, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு அருமையான மசாலா தயிர் பராட்டாக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தயிர் செஞ்சு பராட்டாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பராட்டா பொதுவாக ஊறுகாய் இல்லைன்னா தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும்.
இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பரோட்டா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு தரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் தக்காளி பராட்டா எவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஏதாவது ஒரு ஊறுகாவோ இல்லைனா தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வேறு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஸோ இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட, பசங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.